ஹாய்! படிப்பு எட்டு சேனல்ல டெய்லி ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதனடிப்படையில இன்னைக்கு பார்க்க போற திட்டம் என்ன அப்படின்னா, படியரிசி திட்டம். இந்த படியரிசி திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 1க்கு ஓரளவு அரிசி கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில வந்து உருவாக்குனாங்க. 1967 மே 15ல அண்ணா அவர்களோட தலைமையில வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதுக்கப்புறம் 2006ல இதே வந்து கிலோ அரிசி ரூ. 2க்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15, 2008ல ஆர்கே நகர்ல கிலோ அரிசி ரூ. 1 அப்படின்னு சொல்லி பேர் மாத்துனாங்க. இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் வந்து தலைமையில இருந்திருக்கும். சரிங்களா? கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. இந்த படியரிசியோட எவாலுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிடிஎஸ் நம்மளுடைய நியாய விலைக் கடையில தான் வந்து இது எல்லாம் ஃபுல்லா குடுத்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? நியாய விலைக் கடையில தான் வந்து இது எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து, தமிழ்நாடு வீட்டு வசதி துறையிலிருந்து ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி துறை வலுப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது உலக வங்கி 1400 கோடி நிதியுதவி வழங்குறாங்க. நோடல் ஏஜென்சி மூலியமாக தமிழ்நாடு சேரி ஒழிப்பு வாரியம் மூலமாக கட்டடங்கள் 2வது கட்டமா வந்து செயல்படுத்தப்படுது. சரிங்களா? அதாவது சேரி இல்லாத மாநிலங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். சரிங்களா? ரூபாய் 1545 கோடி செலவுல வந்து இது உருவாக்கப்படுது. குறைந்த வருமானம் மற்றும் பொருளாதார நலிவடைந்த பிரிவினர்கள், குடும்பங்களுக்கு பசுமை மற்றும் காலநிலைக்கு ஏற்ற வீடுகளை ஊக்குவிக்கவும். சரிங்களா? இதுதான் இதோட நோக்கம். சரிங்களா? குறைந்த வருமானம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து இந்த வீடு கட்டிக் குடுக்குறாங்க. 30/9/2022 முதல் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வீட்டு வசதி தகவல் அமைப்பு அப்படின்றது மூலமா. சரிங்களா? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வீட்டு வசதி தகவல் அமைப்பு மூலியமாக வந்து இப்போ வந்து இத செயல்படுத்திட்டு வராங்க. இது ஒரு வீட்டு வசதி திட்டத்துக்கான ஒரு முன்னோடியா காணப்படுது. தேங்க் யூ.